என் செல்ல குழந்தையே, நீண்ட நேரமாக உன் தாயானவள் உனக்கான ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, உன் தாயானவள் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நீ என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டாயானால் நான் சொல்ல வந்த நல்ல செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லி முடித்து விடுவேன். அதிலிருந்து என் பிள்ளை நீ பெறக்கூடிய சந்தோஷத்தையும் பெற்று விடுவாய். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன, முகத்தில் புன்னகை என்றால் என்ன என்று தெரியாமல் பல நாட்களாகவே மன இறுக்கத்தோடு என் பிள்ளை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றாய். பல நாட்களாகவே மிகுந்த மனவேதனையோடு என் பிள்ளை வருந்தி கொண்டிருக்கின்றாய். உனக்காக எப்பொழுதும் உன்னோடு நான் உன்னை தொடரும் இந்த நேரங்களில் நீ விரும்பிய அத்தனை மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ எதற்கெடுத்தாலும் புலம்பி தவித்து கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கான வெற்றி, உனக்கான மகிழ்ச்சி முழுமையான மனநிறைவோடு உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாகவே எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறதல்லவா? இந்த நேரம் உனக்கு அத்தனையையும் முழுமையான மனநிறைவோடு தந்து கொண்டிருக்கிறதல்லவா? இதை எல்லாமுமே கடந்து நாம் வாழத்தான் வேண்டும். இதை எல்லாமுமே தாண்டி இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்கத்தான் வேண்டும். நம்மை தேடி வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு இடத்தில் நம் வாழ்க்கையை அது மறைத்து வைத்திருக்கும். என் பிள்ளையே, அதனை சரியாக பெற முடிந்தவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையையும் அவர்கள் வசமாக மாற்றிவிடுவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது, நாம் எதையெல்லாம் கடந்து வருகிறோம், இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை எல்லாம் எப்பொழுதும் நீ சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த தாயின் அன்பு உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னை தொடர்ந்து வந்து உனக்காக சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ மனநிறைவோடு நிச்சயமாக பெற்றிட வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுகின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி நீ புலம்பியது, நீ இது நாள் வரையிலும் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து கலங்கியது என்று அது போதும். இதற்கு மேலும் மனம் வருந்தவோ கலங்கவோ எதுவும் இங்கு தேவையில்லை. உன்னை நான் அதிசயத்தில் ஆழ்த்த நினைக்கின்றேன். உன்னை நான் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழச் சொல்கின்றேன். இதைவிட வேறென்ன வேண்டும்? என் பிள்ளையை, நீ நினைத்து நினைத்து இங்கு கலங்கியதும், இந்த வாழ்க்கையை எண்ணி எண்ணி நீ பதறியதும், இத்தனை நாளும் எல்லாமும் முடிந்து விட்டதோ என்று நினைத்து என் பிள்ளை ஏக்கம் கொண்டு தவித்ததும் போதும். இனி உனக்காக ஒவ்வொன்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் செதுக்கி தரும் பொழுது அதில் உன் வாழ்க்கையை நீ அப்படியே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க பாடுபட வேண்டும். வாய்ப்புகளை தருவதற்கு உன் தெய்வம் நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கின்றேன். அப்படியானால் அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கு நீயும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரங்களை எந்த பொழுதிலும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென்று நான் சொல்லக்கூடிய இந்த தருணங்களை எந்த நொடியிலுமே என் பிள்ளை நீ விட்டு மனம் வருந்தக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து எந்த நேரத்தையும் நீ வகுத்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழ கடக்க வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளைக்கென்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாகத்தான் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையை நான் மனநிறைவோடு எடுத்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, அம்மா நல்ல செய்தி என்று சொன்னாயே, அதை சொன்னால் நான் கேட்டுவிட்டு என் வேலையை செய்ய தொடங்கி விடுவேனே என்று சொல்கிறாய் அல்லவா? உண்மையை சொல்லவா? பொறுமை வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உனக்கான வெற்றி கிடைக்கும். அந்த அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். நீ மிக மிக பொறுமையோடு வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நிறைவோடு அடைய வேண்டும். நீ பொறுமையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மேன்மையடைய செய்யும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்க ஒன்றுமில்லை. உனக்கான நேரங்களை நான் உன் வசமாக்கி தந்து உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் இனிமேலும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு தெளிவுபட உணர்த்தும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு உச்சகட்ட வெற்றியை உறுதியோடு கொண்டு வந்து சேர்க்கும். உச்சகட்ட மகிழ்ச்சியை நீ நினைத்ததை விடவும் மனநிறைவோடு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இனிமேல் எந்த இடத்திலும் எதையும் நீ விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் என்று நினைப்பது போல எதையும் பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். உன்னுடைய பொறுமை எப்படி எந்த அளவில் உயர்ந்ததாக இருக்கிறது என்று சோதிக்க வேண்டும் அல்லவா? அதைத்தானே அம்மா செய்து கொண்டிருக்கின்றேன். நான் கொடுக்கின்ற இந்த சோதனையில் நீ வெற்றி பெறுவாயானால், நான் சொல்வது போல என் பிள்ளை நீ பொறுமையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிவாயானால், உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை அழகாக மாறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால், இனிமேல் நான் வருகின்ற ஒவ்வொரு பொழுதுகளிலும் உன் வாழ்க்கை உன் வசமாக மாறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது. எதிர்பாராத பல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று கொடுத்திருக்கிறது. உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கு தெய்வங்கள் பல இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் தெய்வத்தின் கண்காணிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ எதற்காகவும் பதறலாமா? எதற்கும் அவசரப்படலாமா? பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு செயலையும் செய்து இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ பெறத்தானே என்ன வேண்டும். அதை விடுத்து நீ எல்லாவற்றையும் தொலைத்துவிட நினைக்கலாகுமா? எல்லாவற்றையும் வேண்டாம் என்று உதறலாகுமா? இவை எல்லாமும் கடந்து இப்பொழுது நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கானதாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. யாருடைய மனதில் நாம் உறுதியாக நிற்கிறோம் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இத்தனை தருணங்களும் உனக்கு இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதோ அதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக முழு மன தெளிவோடு
பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம். எல்லா நிலையிலும் உனக்கு ஒரு வெற்றி இருக்கிறது என்பதனை அம்மா ஆணித்தரமாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாரை இந்த வாழ்க்கையில் முன்னிறுத்தி நீ வெற்றி பெற முடியும் என்று நம்பினாயோ அவர்கள் சரியான நேரத்தில் உன் காலை வாரி விடுவார்கள். சரியான நேரத்தில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுப்பார்கள். இதையெல்லாமுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம் காலை வாரிவிட காத்து கொண்டிருப்பது யார் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு காயங்களையும் சோதனைகளையும் துன்பங்களையும் நிறைவாக கொடுத்து கொண்டிருந்த இந்த மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்துவிட்டு உண்மையில் உன்னை தேடி வருகின்ற மனிதர்களை அருகில் நிறுத்தி உன் வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நாளும் உனக்காக இந்த வராகி உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் நான் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து நீ அடுத்ததை பற்றி சிந்திக்க பழகிக்கொண்டே இரு. என் பிள்ளையை உன்னை சூழ்ந்து நின்ற துரோகம் ஒன்று உன் காலடியில் விழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. துரோகம் செய்தவர்கள் இப்பொழுது அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்காக உன்னை தேடி வர வேண்டிய நிலை ஏற்பட போகின்றது. அப்பொழுது கூட என் பிள்ளை இவர்களுக்காக நீ இரக்கப்படத்தான் செய்வாயே தவிர ஒருபோதும் இவர்கள் நமக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்பதனை எல்லாம் மறந்து விடுவாய். எத்தனை துரோகங்களை செய்தார்கள் என்பதனை எல்லாம் மறந்து விடுவாய். என் பிள்ளை தனக்கு துரோகத்தையே செய்திருந்தாலும் ஒருவர் உதவி என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த உதவியினை செய்து கொடுக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் கொண்ட குழந்தை நீ என்னுடைய பிள்ளை அல்லவா, அப்படித்தான் இருப்பாய். ஆனால் என் பிள்ளையே இவர்களுக்கு உதவி செய்து கொடுப்பதில் தவறு கிடையாது. யாரோ ஒருவருக்கு செய்வது போல செய்துவிட்டு போய்விடலாம். ஆனால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான எல்லாவற்றையும் நாம் நிறைவாக மனநிறைவோடு பெற்றிட வேண்டும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இந்த வாழ்க்கையில் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உன் தாயானவள் நான் எப்பொழுதும் உன்னோடு உன்னை தொடரும் இந்த காலகட்டத்தில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் சரிவர சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை முறையும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் போதும் என்றுதான் நாம் நினைக்கின்ற அளவிற்கு இருக்கிறது. அதனால்தான் இந்த துரோகம் மீண்டும் உன்னை தேடி வரும் பொழுது உன் தாய்க்கு சற்று மனக்குழப்பமாகி விடுகிறது. இவர்கள் இதையாவது மனதில் வைத்து கொண்டு மீண்டும் ஒரு துரோகத்தை உன் வாழ்க்கையில் அரங்கேற்ற வந்து விடுகிறார்களோ என்றுதான் இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் அத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக என்னவென்று சோதிக்க நினைக்கும். ஆனால் அப்பொழுதும் கூட பொறுமையாக இருந்து இவர்களுக்கு நீ செய்யக்கூடிய உதவியைத்தான் சரியாக செய்ய நினைப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா நேரமும் நாம் எல்லாவற்றையுமே சரியாக உணர வேண்டும். எல்லா விஷயங்களையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது என்ன, இது என்ன காரணத்தினால் நடக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்லி நீ புலம்பிய பல புலப்பங்களை நான் அறிவேன். உன்னுடைய வேதனைகள் பலவற்றையும் நான் அறிவேன். நீ எப்பொழுதும் வேதனையிலும் சோதனையிலும்
மனம் வருந்தி நின்று கொண்டிருக்காமல் இனி உனக்கானவற்றை தெளிவுபட உணரும் இந்த நேரம். என் பிள்ளை, எக்காரணத்தை கொண்டும் எதையும் நீ விட்டு விடாதே. எக்காரணத்தை கொண்டும் எதையும் நீ தொலைத்து விடாதே. இந்த தெய்வம் உன்னை தேடி வர எப்பொழுதும் தயங்காமல் நின்று கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேலும் என் பிள்ளை, இந்த தேவையற்ற மனிதர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நினைத்து பதறாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நம்பு. யார் உன்னை தேடி வந்தாலும், யார் உன்னை விட்டு விலகி நின்றாலும் இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு கை கொடுப்பாள் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் நான் விலக்கி வைக்கின்றேன். உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களில் இருந்து உனக்கு நான் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். என்னாலும் நான் இருக்கும் இந்த நொடிகளை நீ விட்டு விடாதே. இந்த தருணங்களை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. நீ ஆசைப்பட்டது போல அத்தனையும் மாறும். நீ ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும். நீ இருக்கும் இடத்தில் வேண்டும் என்றே உன்னை இருக்க முடியாதபடிக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, இதை ஏன் செய்தாய், அதை ஏன் செய்தாய், இதை நீ இப்படியே விட்டிருக்கலாமே, இதையெல்லாம் சில காலம் கழித்து நீ செய்திருக்கலாமே, ஏன் இப்படி போன்ற பிரச்சனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன் மனதை காயப்படுத்துவார்கள். உண்மை என்னவென்றால் அவர்கள் வந்த வழியே செல்லக்கூடிய விருந்தினர்கள்தான். உள்ளே என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எல்லோரையுமே அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நீ வைத்திருந்தாயானால் இன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. அதிகப்படியான இடத்தை கொடுத்தாய். இன்று உன் தலைக்கு மேல் இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல தேவையற்ற விஷயங்களுக்கு இவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் முதல் நான் உனக்காக உன் கண் முன்னால் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கின்றேனோ, உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதையெல்லாம் தர எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டு நடத்துகின்ற பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கான நல்ல நேரங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது. உன் அம்மா உனக்காக ஒவ்வொரு நொடி பொழுதையும் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வராகி உனக்காக ஒவ்வொரு நேரங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ புரிந்து கொள்ளும்படி நான் அத்தனையையும் உன் கைகளில் தருவேன். என் பிள்ளையே, துரோகம் நம் வாழ்க்கையை விட்டு அழிந்தாலே நமக்கு நல்லது நடக்க தொடங்கும். இந்த துரோகம் நம் வாழ்க்கையை விட்டு சென்றால்தான் அத்தனையிலும் இருந்தும் நாம் விரும்பிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னாலும் எல்லா நேரமும் நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டு கொடுக்காமல் மனநிலையோடு எல்லாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் உணர வேண்டும். மற்றவர்களும் நம்மை போலத்தானே என்பதுதான் நம் எண்ணமாக இருக்க வேண்டும். அவர்களும் நம்மை போல ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று எப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் தோன்ற தொடங்குகிறதோ,
எதிரில் நிற்பவனுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் என்று எவனால் உணர முடிகிறதோ அப்பொழுது இந்த தாயானவள் இங்கே நின்று பேசுவதை எல்லோராலும் கண்கூடாக காண முடியும். அடுத்தவனின் துன்பத்தை உணர்ந்து விட்டால் நிச்சயமாக இனிமேல் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் மிக பெரிய சாதனைகளை எல்லாம் பெற பிறந்த குழந்தை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.